ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான புது நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட் 2ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. மொத்தம் எத்தனை வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 105 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸுக்கு அப்ளிகேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 30/8/2024 28/9/2024 வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது, எத்தனை வேகன்சிஸ், அதுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நாம் போஸ்ட்டு கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். போஸ்ட் கோடுன்றது அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே 4 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள், அதுதான் போஸ்ட் கோடு. அது எதுக்காகன்னா ஒரே மாதிரி நேமில் நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட் கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஇ, பிபிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வெவ்வேறு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா செக் அவுட் பண்ணி பாருங்கள். மொத்தம் 26 விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 105 வேகன்சிஸ் வருது. பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு என்ன மீனிங், டபுள் ஸ்டாருக்கு என்ன மீனிங், அப்புறம் சிபிஎஸ், சிபிஎஃப் இது மாதிரியான வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன அப்ரிவேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஏஜ் லிமிட்டுக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பிடிஎஃப். இதில் ஃபஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிஸில் இல்லாத மற்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பேஜில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கான ஏஜ் லிமிட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபீஸ் ஃபீஸு. அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு 200 ரூபீஸ் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூன்னு 2 ஸ்டேஜாக நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 எக்ஸாம் இருக்குது. அதில் பேப்பர் 1 பார்த்திங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2ஆக இருக்குது. பார்ட் ஏல வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். பேப்பர் 1ல் 200 கொஸ்டின்ஸும், பேப்பர் 2ல் 200 கொஸ்டின்ஸும், ஓவராலாக 400 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 1க்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2க்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின்ஸுக்கு 1.5 மார்க்குன்ற கணக்கில் பேப்பர் 1க்கு 300 மார்க்ஸ் அண்டு பேப்பர் 2க்கும் 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி டைப் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இந்த ஜாப்ஸுக்கு இன்டர்வியூ இருக்கிறதுனால இன்டர்வியூக்கும் மார்க் இருக்குது. இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எல்லா டீட்டெயிலும் டேபிள்லேயே இருக்குது பாருங்கள். அப்படியே டேபிளுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சிலபஸ்க்கான பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதையும் நாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் நாம் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம் பேட்டர்னுக்கான டேபிள் தான் இருக்குது. இந்த பிடிஎஃபை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இருக்குது, அது என்ன மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ற டீட்டெயிலாம் இருக்குது. இது மூலமாக நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 30/8/2024 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் டேட் 28/9/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2/10/2024 4/10/2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்.
எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2ஆக நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 1 18/11/2024லும் பேப்பர் 2 18/11/2024 இருந்து 20/11/2024 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் தமிழ் மீடியம் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இது இங்கிலீஷ் மீடியம் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். இந்த 2 பிடிஎஃப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்மளோட வெப்சைட்டில் ஷார்ட்டாக பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணுனாலோ இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுனாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.